நாட்களில் ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் அவர் தலைவராவார். அவர் மருத்துவமனையில் சிகிச்சை பொழுது உடல்நலம் இல்லாமல் வீட்டில் இருந்த பொழுது அவர் குறித்து நம்மிடம் விசாரிக்கிற பொதுமக்கள், தாய்மார்கள், இளைஞர்கள் எல்லோரும் தலைவர் எப்படி இருக்கிறார் என்று விசாரித்தார்கள் தவிர கலைஞர் எப்படி இருக்கிறார் அல்லது அவர் பெயரை குறிப்பிட்டு அவர் எப்படி இருக்கிறார் என்று யாரும் கேட்கவில்லை. தலைவர் எப்படி இருக்கிறார் என்றுதான் எல்லோரும் விசாரித்தார்கள். இதிலிருந்து தெரிகிறது தமிழ்நாட்டு மக்களுடைய ஒட்டுமொத்த தலைவராக தெரிந்திருக்கிறார். திருக்கோவில் இருக்கிற இந்த சித்தூரில் இருந்து மாணவ பருவ காலத்தொட்டு தற்போது வரை அவர் மிக கடுமையான உழைப்பின் காரணமாக, தொடர்ந்து நல்ல முயற்சியின் காரணமாக ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடைந்து தேசிய தலைவராக, தமிழக தலைவராக அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறார். அவரை அரசு மரியாதையுடன், உரிய மரியாதையுடன் நல்லடக்கம் செய்ய வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பும் கடமையும் தமிழக அரசுக்கு இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் கோராமலேயே கேட்காமலேயே மாநில அரசே முன்வந்து அரசு மரியாதையோடு மெரினா கடற்கரையில் அண்ணா நினைவிடத்திற்கு அருகில் நல்லடக்கம் செய்யப்படுவார் என தமிழ்நாடு அரசாங்கம் அறிவிக்கும் என எதிர்பார்த்திருந்தோம். ஏனென்றால் மாநில முதலமைச்சர் அவர்களும் துணை முதலமைச்சர் அவர்களும் எந்தவிதமான அரசியல் காழ்ப்புணர்ச்சிகள் இல்லாமல் அவர் உடல்நலம் பாதிக்கப்பட்ட பொழுது மருத்துவமனைக்கு நேரில் வந்து கலைஞரையும் பார்த்து அவருடைய மகன் திமுகவுடைய செயல் தலைவர் சகோதரர் ஸ்டாலின் அவர்கள் நேரில் சந்தித்து உடல்நலம் விசாரித்து சென்றார்கள். மற்ற அதிமுக அமைச்சர்கள் வந்து உடல்நலம் விசாரித்து சென்றது நல்ல நாகரிகமாக கருதப்பட்டது. அந்த நாகரிகத்தின் அடிப்படையில் தற்போதும் ஏற்பாடு செய்வார் என்ற எதிர்பார்த்த நிலையில் அரசு மெரினா கடற்கரையில் இடஒதுக்க முடியாது என மறுத்திருப்பது மிகுந்த கவலை அளிக்கிறது, வேதனை அளிக்கிறது. மீண்டும் வேண்டுகோளாக சொல்லுகின்றோம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக நேரமாக தமிழ்நாட்டில் எல்லா அரசியல் கட்சிகளுமே, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மார்க்சிஸ்ட் கட்சி, காங்கிரஸ் கட்சி, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் எல்லா கட்சிகளுமே மெரினா கடற்கரையில் இடஒதுக்க வேண்டும் என எல்லோரும் வற்புறுத்தியிருக்கிறார்கள். அரசியல் காழ்ப்புணர்ச்சிகளை மறந்து, வேற்றுமைகளை மறந்து கடற்கரையில் அண்ணா நினைவிடத்தில் அவரை நல்லடக்கம் செய்வதற்கு தமிழ்நாடு அரசாங்கம் முன்வர வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வலியுறுத்தி கேட்டுக் கொள்கின்றோம். கலைஞர் அவர்களுக்கு செங்கொடி சாத்தி